மக்களை இன்றைக்கான ஃபஸ்ட்டு புறமா வந்துருச்சு. இதில் யார் யார் நாமினேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இந்த வாரம் சௌந்தர்யா வந்து நாமினேஷன் வரலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை சௌந்தர்யா வந்து நாமினேஷனில் வரலை அப்படின்னா சௌந்தர்யா ஃபேன்ஸ் வந்து யாருக்கு ஓட்டு போடுறது அப்படிங்கிறத நான் கடைசியாக வந்து சொல்கிறேன். ஏன்னா முத்துக்குமரன் நாமினேஷன் வரலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்படி முத்துக்குமரன் நாமினேஷன் வரலை அப்படின்னா அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து யாரை சேவ் பண்ணோம் சௌந்தர்யா ஃபேன்ஸ் அப்படிங்கிறத நான் கடைசியாக வந்து சொல்கிறேன். இதில் இந்த ஃபேக்லினாக இருக்கட்டும், மஞ்சரியாக இருக்கட்டும், முத்துக்குமரனாக இருக்கட்டும், இவங்களுக்கு என்ன ஒரே டார்கெட் யாருன்னா இப்போ அன்சிதா தான். சௌந்தர்யாவுக்கு அடுத்து இப்போ அன்சிதா வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அதில் இந்த ஃபேக்லின் வந்து சொல்லுது அன்சிதா வந்து பாசம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து டூல்ஸாக பயன்படுத்தி அவன் வந்து நடிச்சுட்டு அலையிறா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஃபேக்லின் வந்து சொல்லுது. உடனே அருண் வந்து சரியான ஒரு பதிலடி கொடுக்குறான். இந்த ஃபேக்லின் தான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறா, அது வந்து பாசத்தை யூஸ் பண்ணுறா அப்படின்னு அடுத்து வந்து ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃப்ரெண்ட்ஷிப் யூஸ் பண்ணுறா சொல்லி அருண் வந்து வேறு லெவலில் சொன்னால். அதுக்கப்புறம் ரயான் வந்துட்டு ஜெஃப்ரியை வந்து சொன்னால். ஜெஃப்ரி வந்து ஒரு வாரமும் ஒருத்தவங்க போயிருந்துட்டு அவன் வந்து நல்ல பேர் எடுத்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து ரயான் வந்து சொன்னால். எனக்கு அதில் உடன்பாடே இல்லை. ஜெஃப்ரியை போட்டு இவன் வந்து சொல்கிறது என்னென்னா ஒரு காரணமாகவே தெரில. விஜய் சேதுபதி கூட காரி துப்பியிருப்பார்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாருமே அப்படி தானே இருக்கானுங்க. அப்போ ஜாக்லினை சொல்ல வேண்டியதானே. சரி விடுங்க, நம்ம இதுக்கு அவனை பற்றி பேசிக்கிட்டு. அப்புறம் வந்து விஷால் வந்து மஞ்சரி மேம் வந்து நாமினேஷன் பண்ணியிருக்கான். பரவாயில்லடா, மஞ்சரி மேமை தூக்கி வெளியே போடுங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி அன்சிதா சேச்சி வந்து இந்த மாதிரி ஜாக்லின் வந்து பர்சனல் லைஃப் வரையும் போய் பாதிக்கிற அளவுக்கு உள்ளாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. அது கரெக்டான விஷயந்தான். கேமில் வந்து என்னென்னா ரொம்ப வந்து ஒரு திமிர்த்தனமாக விளையாடுறது ஒரு சரி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த நம்ம தீபக் அண்ணா சொல்கிறாருன்னா கண்டஸ்டண்ட்டுக்குள்ளே குழப்பம் இருக்கலாம், ஆனால் குழப்பவாதியாகவே ஒருத்தன் கண்டஸ்டண்ட்டாக இருக்கானா அது வந்து ராணுவம் அப்படின்னு சொல்லி சூப்பராக சொன்னார். இந்த தீபக் அண்ணா வந்து இவங்க இதை குரூப்போடு சேராமல் அவர் பாட்டில் செப்பரேட்டாக விளாண்டா இன்னும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். சரி, இப்போ சௌந்தர்யா வந்து ஒரு வேளை நாமினேஷனில் வரலை அப்படின்னா சௌந்தர்யா ஃபேன்ஸ் வந்து அன்சிதா கொண்டு ஓட்டு போடணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா போன வாரம் முழுக்க சௌந்தர்யா வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களால ஃபுல்லு எஃபெக்ட் கொடுத்து பாதிக்கப்பட்டாங்க. சௌந்தர்யா எல்லாரும் போட்டு அவங்கள டார்கெட் பண்ணாங்க. அதே மாதிரி அந்த வீட்டில் போன வாரம் முழுக்க கேம் சூப்பராக விளாண்டாங்க. அதே மாதிரி விஜய் சேதுபதிட்ட தேவையில்லாமல் வந்து விஜய் சேதுபதி ரோஸ் பண்ணார். அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு கண்டஸ்டண்ட்டு. அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம கருத்தை சொல்கிறோம், சௌந்தர்யா ஃபேன்ஸ் அன்சிதா ஓட்டு போடுங்கன்னு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் போடுங்க. ஏன்னா போட்டு மஞ்சரி வந்துச்சுன்னா மஞ்சரியை தூக்கிறதுல கொஞ்சம் அதில் கொஞ்சம் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். மஞ்சரி வெளியே போனால் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கும். அதனால தான் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.